ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட இருந்து என்றென்றும் நம்மை பாதுகாக்கிறார். சமாதானமா இருக்கும். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் இந்த வேத பகுதியானது, அதாவது எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் முழுவதும் இஸ்ரவேலரின் ஒட்டுமொத்த இஸ்ரவேலரின் வாழ்க்கை, அதாவது கடந்த காலம், இனி வரப்போகிற காலம், இப்பொழுது இருக்கிற நிலை, எல்லாவற்றையும் இந்த வேத பகுதி நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஒட்டு மொத்தமாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபு என்னும் மனுஷன், அவருக்கு இஸ்ரவேல் என்று கர்த்தர் பெயர் கொடுத்த அவருடைய 12 பிள்ளைகளும் 12 கோத்திரத்தார்களாய் ஆனார்கள், கோத்திர பிதாக்களாய். அவர்களுடைய வம்சத்தில் வந்தவர்கள், இஸ்ரவேலின் வம்சத்தில் வந்தவர்களே இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் இருக்கிறார்கள். அப்படி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட அந்த சந்ததியை மட்டும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த பரிசுத்த சந்ததி பரிசுத்தமாய் இல்லாமல் ஆதி முதல் செய்த பாவங்களும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளையும் ஒரு வரலாறாகவும் இனி நடக்க போகிற காரியங்களை தீர்க்க தரிசனமாகவும் கர்த்தர் இங்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை குறித்து இந்த வேத பகுதியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேலர்கள் ஆரம்பத்தில், அவர்களுடைய துவக்கத்தில் பாவம் செய்திருந்தார்கள். ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த பிறந்த குழந்தையை சுத்திகரிக்காமல், குளிக்க வைக்காமல், அந்த பிள்ளையை பாதுகாக்காமல் தூக்கி தெருவில் எரிந்து விட்டால் அந்த பெண் குழந்தையின் நிலை எப்படி இருக்குமோ அப்படிதான் இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதாவது இஸ்ரவேலர்களின் துவக்கம் பாவத்தினால் நிரம்பி இருந்தது. அது பாதுகாக்க ஆள் இல்லாமல் அவர்கள் மிகவும் அருவருப்பாக, கர்த்தருக்கு பிரியமாய் இல்லாமல் அருவருப்பாய் இருந்தார்கள். ஏனென்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து தியானித்து வருகிறோம். இப்பொழுது ஆதியிலே இஸ்ரவேலர்களின் துவக்கம் என்பது 12 கோத்திர பிதாக்கள், ரூபன் முதல் பென்யமீன் வரை. இவர்கள் எகிப்துக்கு போன காலம்தான் ஆரம்பம். அவர்கள் 12 பேரும் பாவம் செய்தார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. பென்யமீனை தவிர மற்றவர்களுடைய பாவங்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10 கோத்திரத்தாரும், அதாவது யோசேப்பையாவின் அண்ணன்கள் 10 பேரும் சேர்ந்து யோசேப்பையாவை முதலில் குழியில் போட்டு கொல்ல பார்த்தார்கள். பின்பு எகிப்தியரிடத்தில் அடிமைகளாய் விற்று போட்டார்கள். இது நமக்கு நன்றாக தெரிந்த காரியம். அவர்கள் பாவம் செய்தார்கள். யோசேப்பையா தன் பெற்றோர்களோடு இருக்கும்போது தன் அண்ணன்களை பற்றி புறங்கூறுதல், அவதூறு சொல்லுதல் போன்ற குறைகள், குற்றங்கள் அவரிடத்தில் இருந்தது. அவர் செய்த தவறாய் இருக்கிறது. அப்படி என்றால் ஆதியிலே அவர்கள் இஸ்ரவேலர்கள் பாவமாய் இருந்தார்கள் என்று தெரிகிறது. அதிலிருந்து எகிப்திற்கு புறப்பட்டு போய் அங்கு அடிமைத்தன வாழ்க்கையை அனுபவித்தார்கள். 430 வருடம் எகிப்தில் இருந்தார்கள். அவர்கள் கடைசி யோசேப்பையாவின் காலத்திற்கு பின்பே எகிப்தியர்கள் அவர்களை கொடுமைப்படுத்த தொடங்கி அவர்கள் 430 வருஷம் அங்கே இருந்தார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். அவர்கள் மிகுந்த துன்பத்தின் மத்தியில் ஒரு குழந்தை தெருவில் கிடப்பதை பார்த்து கர்த்தர் வந்து தூக்கி எடுத்து பாதுகாப்பது போல எகிப்தில் இருந்து அவர்கள் புறப்பட்ட நாளை கர்த்தர் குறிப்பிடுகிறார். எகிப்தில் இருந்து இஸ்ரவேலர்கள் புறப்பட்ட காலம் என்பது ஒரு பெண் குழந்தையை, தெருவில் கிடக்கிற குழந்தையை கர்த்தர் தூக்கி எடுத்தது போல அந்த உவமையாக சொல்லப்படுகிறது. அதன் பின்பு அந்த குழந்தையை எடுத்து சுத்திகரித்து அதற்கு அதோடு உடன்படிக்கை பண்ணினேன், ஆணையிட்டு கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது சீனாய் மலையில் இஸ்ரவேலரோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கையை குறிக்கிறது. அந்த குழந்தையை சுத்திகரித்து அதற்கு தன்னுடைய வஸ்திரத்தை உடுத்தினார் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வஸ்திரம் என்பது நீதியை குறிக்கிறது. இந்த நீதி என்பது கர்த்தர் சீனாய் மலையில் இறங்கி வந்து இஸ்ரவேலரோடு உடன்படிக்கை செய்து 10 கட்டளைகளையும் கற்பனைகளையும் மற்ற நியமங்களையும் கொடுத்து அவர்களோடு உடன்படிக்கை செய்தார். நீங்கள் இதை கை கொண்டால் நான் உங்களை என் ஜனமாக ஏற்றுக்கொண்டு நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று அவர்களோடு உடன்படிக்கை செய்தார். இந்த காலம்தான் அந்த பெண் குழந்தையை தூக்கி எடுத்து கர்த்தர் தம்முடைய வஸ்திரத்தை கொடுப்பது. ஒரு பருவ கால பெண்ணை, ஒரு வாலிப பெண்ணுக்கு
வஸ்திரம் உடுத்தி அந்த பெண்ணுக்கு தேவையானதை எல்லாம் செய்ததை குறிப்பிடுகிறது. இது உடன்படிக்கை செய்த இடம் சீனாய் மலையில் நடந்த சம்பவத்தை குறிக்கிறது. இந்த 8ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ என்னுடையவள் ஆனாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது உடன்படிக்கை 10 கட்டளைகளின் உடன்படிக்கை தான் கர்த்தருக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை ஏற்படுத்துகிறது என்று சொல்லலாம். உறவின் ஆதாரமே 10 கட்டளைகள் தான். 10 கட்டளைகளை வைத்துதான் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றும் கர்த்தர் நம் தெய்வம் என்றும் அந்த உறவு ஏற்படுவதே இந்த 10 கட்டளைகளில் தான். அந்த 10 கட்டளைகளை நாம் கை கொண்டு நடக்கும் போதுதான் கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை தந்து தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். அப்படியானால் கிறிஸ்தவர்கள் என்ற உறவே இந்த 10 கட்டளைகளின் அடிப்படையில் தான். இதை கை கொண்டு நடந்தால்தான் நாம் கிறிஸ்தவர்கள் என்று வேதம் தெள்ள தெளிவாய் சொல்லுகிறது. இந்த வசனம் அதற்கு ஆதாரமாய் இருக்கிறது. எசேக்கியேல் 16:8 நீ என்னுடையவள் ஆனாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதில் இன்னும் சற்று ஆழமாக தியானித்தால் உபாகமம் 5, 6, 7 இந்த அதிகாரங்களை வாசித்து பார்த்தால் 5ஆம் அதிகாரத்தில் 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6, 7 அதிகாரங்களில் இந்த 10 கட்டளைகளை குறித்தும் நம்மை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இந்த கட்டளைகளின்படி நடக்கிறவர்களுக்கே அவர் தம்முடைய ஜனமாய் ஏற்றுக்கொண்டு அவர்களை பாதுகாத்து வழி நடத்துகிறார். அதை முதலில் தெரிந்து கொள்வோம். நாம் எந்தவித ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் கர்த்தருக்கு பிள்ளைகளாய் ஆக முடியாது. நாம் நிபந்தனைக்கு உட்பட்டே நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிறோம். அப்படி என்றால் சாதாரணமாக ஒரு உதாரணத்தை பார்ப்போம். இதை புரிந்து கொள்வதற்காக நாம் நம் வீட்டில் கதவை திறந்து வைத்துக் கொண்டு யார் வேண்டுமென்றாலும் எங்கள் வீட்டிற்குள் வரலாம், யார் வேண்டுமென்றாலும் போகலாம் என்று நாம் சொல்வோமா? நம்முடைய வீடு, நாம் இருக்கும் இடம், நாம் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள், மனிதனாக பூமியில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களில் நாமும் ஒருவர். நம்மை போன்ற மனிதர்கள் தான் மற்றவர்கள். அவர்கள் யார் வேண்டுமென்றாலும் என் வீட்டிற்குள் போகலாம் வரலாம் என்றால் நாம் விட்டு விடுவோமா? அது போல நாம் அனுமதிப்போமா? யார் வர வேண்டும்? நமக்கு தெரிந்தவர்கள், நாம் அனுமதிப்பவர்களே நம் வீட்டிற்குள் வர வேண்டும் அல்லவா? நாம் அப்படித்தானே வைத்திருப்போம். சாதாரண மனிதர்களாகிய நாமே இப்படிப்பட்ட சட்ட திட்டங்களை வைத்திருக்கிறோம். இதுதான் ஒழுங்கு, இது தவறல்ல, இதுதான் சரி, இப்படிதான் இருக்க வேண்டும். யார் வேண்டுமென்றாலும் வீட்டிற்குள் நுழைய விடக்கூடாது. அது நமக்கு ஆபத்தாய் முடியும். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு தெரிந்தவர்கள், நாம் யாரை அனுமதிக்கிறோமோ, நாம் யாரை ஏற்றுக்கொள்கிறோமோ, நமக்கு யார் மேல் விருப்பம் இருக்கிறதோ அவர்களை உள்ளே வாருங்கள் என்று அழைப்போம். அவர்கள் வருவார்கள். ஒரு சாதாரண மனிதனுடைய வீட்டிற்குள் நுழைவதற்கே நாம் இத்தனை கட்டுப்பாடுகள் வைத்திருக்கிறோம். சமுதாயத்தில் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அப்படி இருக்க நித்திய ஜீவன் என்னும் பரலோக ராஜ்யம், அது மிகப்பெரிய உலகம். இந்த பூமியை விட மகா பெரியது. ஒப்புமை செய்து பார்க்கும் அளவுக்கு சிறியதல்ல, அந்த அளவுக்கு மகா பெரியது. அற்புதங்கள் நிறைந்தது, மிகுந்த ஆச்சரியம் உள்ள ஒரு உலகம், தனி உலகம் அது பரலோகம். ஆனால் அதில் அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன் வீற்றிருக்கிறார். அவரும் அவரால் அனுமதிக்கப்பட்ட சர்வசேனையும் அங்கிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்திற்கு நாம் போக வேண்டும் என்றால் யார் வேண்டுமானாலும், நீ எப்படிப்பட்டவனா இருந்தாலும் வா என்று கர்த்தர் கூப்பிடுவாரா? அது முறையா? அப்படி இருந்தால் அது சரியா இருக்குமா? எல்லோரும் வரலாம், எல்லோரும் போகலாம் என்றால் அந்த இடத்தின் ஒழுங்கு இருக்குமா? தீயவர்களும், சாதாரணமாக நம் வீட்டில் நல்லோர்கள் வந்தால் அது அமைதி நிறைந்தவர்கள், நல்லவர்கள், நாகரிகமானவர்களை நாம் உள்ளே விடுவோம். சிலர் இருப்பார்கள், வம்பு பண்ணுகிறவர்கள், பிரச்சனை மூட்டி விடுகிறவர்கள், சண்டை மூட்டி விடுகிறவர்கள் இருப்பார்கள். அவர்களை கண்டால் நாம் வேண்டாம், அங்கேயே நில் என்று சொல்லிவிடும். மனிதர்களாகிய நாமே யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ளக் கூடாது, நல்லவர்கள் தான் வர வேண்டும், அப்பொழுதுதான் சமாதானம் இருக்கும் என்று நாம் அறிந்து வைத்து கட்டுப்பாடுகளோடு செயல்படுகிறோம். பரலோகம் மட்டும் நீ எப்படி இருந்தாலும் உள்ளே வா என்று அழைத்துக் கொள்ளுமா? நம்முடைய பரிசுத்தமே பாவத்தை ஏற்றுக்கொள்ளாத போது, தவறான மனிதர்களை நாமே ஏற்றுக்கொள்ளாத போது, பாவமுள்ள மனிதனே இத்தனை கட்டுப்பாடுகள் விதிக்கும் போது
மகா பரிசுத்தரான கர்த்தர். பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் சேராபீன்களால் உச்சரிக்கப்படுகிற, கர்த்தரை துதித்து பாடப்படுகிற அப்படிப்பட்ட மகா பரிசுத்தர். அவர் பரிசுத்தத்திற்கு எல்லையே இல்லை. அப்படிப்பட்ட பரிசுத்தமான தெய்வத்தின் அருகில் போய் அவரோடு கூட வாழும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்றால், அது எல்லோருக்கும் எப்படி இருந்தாலும் கிடைத்து விடுமா? அதற்கென்று ஒரு தகுதி தராதரம் வேண்டாமா? இந்த பூமியில் எல்லாவற்றிற்கும் தகுதி இருக்கிறது. இந்த தகுதி இருந்தால்தான் இதை செய்யலாம். 2.5 வயது குழந்தையை பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்றாலும் அந்த குழந்தைக்கு ஒரு தகுதி வேண்டும். அதற்கு பரீட்சை வைத்து அதில் தேறினால்தான் அந்த பிள்ளை தேர்வு எழுத வைத்து தேறினால்தான் அந்த பிள்ளைகளை சேர்க்கிறார்கள். பெற்றோர்கள் படித்தவர்களா, ஒழுக்கமாக இருக்கிறவர்களா, நன்றாக நடைமுறைகளை பின்பற்றுவார்களா என்று பலவித கேள்விகள் இருக்கிறது. ஆராய்ந்து பார்த்துதான் அந்த பள்ளியில் அந்த குழந்தையையே சேர்க்கிறார். அப்படி இருக்க நித்திய ஜீவனுக்குள் போய்விட முடியுமா எல்லாரும்? அதற்கென்று சட்டதிட்டங்கள் வேண்டாமா? அதற்கென்று ஒரு வரைமுறை இல்லாமல் இருக்குமா? ஏன் இப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கையை நம் மனதில் வைத்திருக்கிறோம்? எப்படி வேண்டும் என்றாலும் வாழலாம், நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டே நான் கர்த்தரிடத்தில் போய்விடுவேன் என்று சொல்வது எப்படி இருக்கிறது? நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம், கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஆனால் பரிசுத்தம் ஆகாவிட்டால் நாம் கர்த்தருக்கென்று நாம் செய்கிற நற்கிரியைகளின்படி நமக்கு நியாய தீர்ப்பு கிடைக்கும். அது நிமித்தம் நமக்கு நன்மைகள், நாம் செய்கிற நன்மைக்கு ஏற்ற பலனை நமக்கு கொடுப்பார். ஆனால் நித்திய ஜீவனுக்குள் போக முடியாது. இந்த உலகத்தில் ஆசீர்வாதங்களை அனுபவித்து விட்டு போய் சேர வேண்டியதுதான் பாதாளத்திற்கு. நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் ஒழுங்காக ஆலயத்திற்கு செல்லுகிறேன், வார வாரம் ஓய்வு நாள் அனுசரிக்க போகிறேன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு நாம் அதை மட்டும் செய்துவிட்டு நாம் மனம் திரும்பாமல் நம் துர்குணங்கள் நம்மை விட்டு நீக்காமல் நாம் அப்படியே இருந்தால் நம்மை எப்படி கர்த்தர் பரலோகத்தில் சேர்த்துக் கொள்வார்? துர்க்குணங்கள் நமக்குள் இருக்கிறது. துர்க்குணங்கள் இருந்தால் நமக்குள் பொல்லாத ஆவி நுழைவதற்கு வாசல் இருக்கிறது என்று பொருள். அந்த அந்த வாசல் வழியாக அவன் நுழைவான். பரலோகத்தில் இப்படிப்பட்டவர்களை விட்டால், பரலோகத்தில் இப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் அனுமதித்தால் அவர்கள் மூலமாக சாத்தான் செயல்பட தொடங்குவான். கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். இங்கு மனம் திரும்பி துர்குணங்களை விட்டு கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆவியின் கனிகளால் நிரம்பியவர்கள் மட்டுமே பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். மாம்சத்தின் கிரியைகள் 17 காரியங்களும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடாது. இப்படி சுத்திகரிக்கப்பட்டவர்களே கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் செல்ல முடியும். வேதம் தெல்ல தெளிவாய் சொல்லுகிறது. இதை நாம் உணர்ந்து கொள்வோம். இஸ்ரவேலர்களின் ஆரம்ப காலத்தில் இந்த இடத்தில் ஒரு கவனக்குறைவு ஏற்பட்டு விடக்கூடாது. அதாவது இஸ்ரவேலரின் துவக்கத்தில் இஸ்ரவேலின் புத்திரர்களான 12 பேரும் பாவ சுபாவத்தில் இருந்தார்கள். அதனால் கர்த்தர் அவர்களை சுத்திகரிக்கப்படவில்லை என்று சொன்னார் என்று நாம் இப்பொழுது கவனித்தோம். அவர்கள் பாவம் செய்தார்கள் என்று. அவர்கள் எல்லாரும் பரலோகத்தில் இப்பொழுது இருக்கிறார்கள். நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பார்கள், 1000 வருட அரசாட்சியில் பங்கு பெறுவார்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அதை நன்றாக கவனிக்க வேண்டும். யோசேப்பு ஐயாவும் அவருடைய சகோதரர்களும் அவர்கள் மரண தருவாயில், அவர்கள் வாழ்க்கையின் முடிவில் பாவத்தோடு அவர்கள் இருக்கவில்லை. ஆரம்ப காலத்தில் அவர்கள் பாவத்தோடு இருந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்களுடைய பாவ சுபாவங்கள் அவர்கள் பிள்ளைகளுக்கு வந்தது. ஆனால் அவர்கள் வாழ்க்கையின் முடிவில் மரண தருவாயில் எப்படி இருந்தார்கள் என்று நமக்கு தெரியாது. அதற்குள் கர்த்தருடைய வழி நடத்துதலும் உபத்திரவங்களினாலும் வார்த்தைகளினாலும் ஆவியானவரின் செயல்பாடுகளினாலும் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு விட்டார்கள். சுத்திகரிக்கப்பட்டுதான் அவர்கள் மரணம் அடைகிறார்கள். அதனால்தான் அவர்கள் பரலோகத்தில் இருக்கிறார். அதனால் அவர்களை நம்முடைய பெரியோர்களும் கோத்திர பிதாக்களுமான நாம் கௌரவப்படுத்தக்கூடியவர்கள், மரியாதை கொடுத்து நாம் பேச வேண்டும். அவர்களை பாவிகள் என்று நியாயம் தீர்த்து விடக்கூடாது. ஆரம்ப காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கையின் துவக்க காலத்தில் பாவ சுபாவங்கள் இருந்தது. அவர்கள் சுபாவங்கள் அவர்கள் பிள்ளைகளுக்கும் வந்தது. ஆனால் அவர்களுடைய முடிவு காலத்தில் அவர்கள் மனம் திரும்பி பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தவான்களாகி கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் சென்றிருக்கிறார். இப்படிதான் ஆதியிலிருந்து இஸ்ரவேலர்கள் வம்சம் வளர்ந்து கொண்டிருக்கிறது.
ஒரு கூட்ட ஜனங்கள் புறப்பட்டு பரலோகத்திற்கு தினந்தோறும் போய்கொண்டுதான் இருக்கிறது. அது இல்லை என்று சொல்ல முடியாது. பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டு பரலோகத்திற்கு சென்று கொண்டிருக்கிற ஜனங்கள் அநேகம் பேர் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. அது இல்லை என்று இல்லை. ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்களை குறித்துதான் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இஸ்ரவேலர்கள் எல்லோரும் துன்மார்க்கர் ஆதியிலிருந்து அப்படி எல்லாம் இல்லை. தெளிவாக சரியான புரிதல் தேவை. இப்படிப்பட்ட இஸ்ரவேலின் கோத்திரத்தில் தான் எலியா, மோசேயா போன்ற பரிசுத்தவான்கள் உருவானார்கள். மோசே ஐயாவின் வாழ்க்கையை பார்த்தால் தெளிவாய் புரியும். அவர் 40 வயதில் கொலை செய்தார். எகிப்தில் வாழ்ந்தார் 40 வருடம். அரண்மனையில், பார்வோன் அரண்மனையில் வளர்ந்தவர். பார்வோன் அரண்மனையில் வளர்ந்து சகல பாவங்களையும் செய்து அங்கு நடந்த விக்கிரகாராதனை போன்ற காரியங்களில் ஈடுபட்டு கடைசியில் 40 வயதில் ஒரு கொலை செய்துவிட்டு ஊரை விட்டு ஓடி வந்தார் மீதியானுக்கு. ஆரம்ப காலத்தில் அவர் கொலைக்காரர் தான். ஆனால் 40 வருடங்களுக்கு பின்பு 80வது வயதில் கர்த்தரை தரிசித்த தீர்க்கதரிசி. அவரால் 40 வருடங்கள் புடமிடப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் அவரோடு கூட இருந்து புடமிட்டு அவருடைய 80வது வயதில் ஒரு அருமையான ஊழியக்காரராய் மோசே ஐயாவை ஏற்படுத்தினார். அதன் பின்பு ஊழியத்தின் பாதையிலும் நடந்து வரும்போதும் ஒரு சிறு தவறு என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அங்கிருந்து கூடியிருந்த இஸ்ரவேலர்களின் தொல்லையினாலும் அவர்கள் சத்தத்தினாலும் அவர்கள் கூக்குரலினாலும் ஒரு சிறு தவறு செய்தார். அது மனிதர்களின் பார்வையில் அது சிறு தவறு என்றாலும் கர்த்தரின் பார்வையில் அது மகா பெரிய தவறு. கர்த்தருடைய வார்த்தையை மீறிவிட்டார். அப்படி என்றால் அது பாவம்தான். அதை நிமித்தம் கர்த்தர் கன்மலையிடம் பேசு என்றார் 2வது முறை. ஆனால் மோசே ஐயா 2வது முறை கன்மலையை போய் மீண்டுமாக அடித்து விட்டார். தண்ணீர் வந்து விட்டது. ஆனால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு மோசேயாவுக்கு வந்து விட்டது. என் வார்த்தையை நீ மீறினாய் என்று. கர்த்தர் எல்லோரையும் அவர் தம்முடைய ஜனங்கள் என்று தெரிந்து கொண்டால் அவர்களை புடமிட்டு 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 சுத்திகரிக்காமல் விடமாட்டார். 100% உத்தமனாய் உத்தமியாய் அவர் மாற்றுவார். அது அவருடைய வல்லமை, அவருடைய இரத்தத்தின் வல்லமை. நம் பாவங்களற நம்மை கழுவி சுத்திகரிக்கும். அவருடைய வார்த்தையின் வல்லமை நம்மை பரிசுத்தமானாக்கும். ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்த பரிசுத்தத்தை நமக்குள் உண்டாக்குவார். பாடுபடுவோம். உபத்திரவங்கள் இல்லை என்றால் நாம் மனம் திரும்ப மாட்டோம். உபத்திரவங்களை கொடுத்துதான் கர்த்தர் திருத்துவார். சரி, இப்படிதான் கர்த்தர் ஒவ்வொரு மனிதனையும் பரிசுத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். ஆதியிலே இஸ்ரவேலர்களின் நிலை பாவமாயிருந்தது. ஒரு பெண் குழந்தை போல, இரத்தத்தில் கிடந்த பெண் குழந்தை போல. சீனாய் மலையில் வரும்போது ஒரு வாலிப பெண்ணாய் வளர்ந்த ஒரு பெண். அப்படி என்றால் 1000 ஜனங்கள் பெருகி இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆயிரக்கணக்கான மக்களாய் பெருகி இருந்தார்கள். இதை ஒரு இஸ்ரவேலின் ஒரு குமாரத்தியாக, ஒரு பருவ மங்கையாக, ஒரு 14, 15 வயது ஒரு பெண்ணாக, இளம் பெண்ணாக கர்த்தர் சித்தரிக்கிறார். நம்மை புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் உவமையாக நமக்கு இப்படி சொல்லிக் கொடுக்கிறார். இப்பொழுது அவர் தம்முடைய நீதியின் வஸ்திரத்தை கொடுத்தார். கர்த்தருடைய கட்டளைகளும் கற்பனைகளும் உடன்படிக்கையும் நியமங்களையும் சொல்லப்படுகிறது. இதற்கு அடுத்ததாக இந்த நிலையில்தான் கர்த்தருக்கு இஸ்ரவேல் சொந்தமாகிறது. உடன்படிக்கையின்படி 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்ட பின்பு கர்த்தருடைய ஜனமாகிறார் இஸ்ரவேல் எனும் குமாரத்தி. அதாவது இன்றைய காலத்தில் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோருமே கர்த்தருக்கு சொந்தமானவர்களாகிறோம். 9வது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், அந்த இளம் பெண்ணை கர்த்தர் வஸ்திரம் கொடுத்து பாதுகாத்த அந்த பெண்ணை ஜலத்தினால் குளிர்பாட்டி இரத்தமர கழுவி எண்ணெய் பூசி என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் அந்த பெண்ணுக்கு அவள் மேல் இருந்த இரத்தத்தை எல்லாம் தண்ணீரினால் கழுவி சுத்திகரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எண்ணெய் பூசுவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு பொருள் என்னவென்றால், இஸ்ரவேலருக்கு கர்த்தர் சுத்திகரிப்பை கட்டளையிட்டார். அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை தந்து, பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களை சுத்திகரித்து வானத்து மன்னாவை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார், எல்லாம் கொடுத்து, அதாவது மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் இருந்து பாதுகாத்து கண்மணி போல அந்த இளம்பெண்ணை காப்பது போல காப்பாற்றி, இந்த நிலையானது கர்த்தருடைய பாதுகாப்பில் அந்த பெண் இருக்கும்.
காலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரவேலர்களின் 40 வருட வனாந்தர பயணத்தை குறிக்கிறது. அந்த நேரத்தில் வானத்திலிருந்து மன்னா வந்து விழுந்தது. மாலையில் மாமிச உணவு கிடைத்தது. அவர்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைத்தது. அவர்கள் கூடாரங்களில் தங்கினார்கள். அவர்கள் உழைக்கவும் இல்லை. வேர்வை சிந்தி உழைத்து உழைத்து பிழைத்து அவர்கள் எந்த பாடும் படாமல் கர்த்தருடைய பாதுகாப்பில் அவர்கள் இருந்தார்கள். அதைதான் இந்த வேத பகுதி குறிப்பிடுகிறது. இரத்தமர கழுவி எண்ணெய் பூசி கால்களுக்கு பாதரட்சையை அணிவித்து வஸ்திரத்தை மெல்லிய வஸ்திரத்தை கொடுத்து சாயம் தீர்த்த பாதரட்சை என்றால் அழகான நிறங்கள் போட்ட கால்களுக்கு செருப்புகள் அதை கொடுத்து மெல்லிய புடவைகளையும் பட்டு சால்வைகளையும் கொடுத்து ஒரு பெண்ணுக்கு அணிவிக்கிற நகைகளைப் போல கழுத்தில் காதில் கைகளில் இப்படியெல்லாம் அலங்காரமான அணிகலன்களை கொடுத்து அணிவித்து நெற்றியில் நெற்றி பட்டத்தையும் காதணிகளையும் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் தந்து இப்படியாக ஒரு அலங்காரமான ஒரு பெண்ணை போல இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் மிகவும் உயர்த்தி வைத்தார். இது எந்த காலம் என்றால் யோசுவா ஐயாவின் காலம்தான் இது. யோசுவா ஐயாவின் காலத்தில் தான் அந்த 40 வருட வனாந்தர பயணம் முடிகிறது. எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலர்களில் 2 பேர் தவிர மற்றவர்கள் எல்லாம் இறந்து போனார்கள். ஆனால் அவர்களுடைய குமாரர்களும் குமாரத்திகளும் வளர்ந்து பெரியவர்களாகிவிட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது அந்த புறப்பட்ட காலம் முதல் கானானுக்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் 40 வருடங்களுக்கு மேலாகிறது. அந்த 40 வருடங்களில் புறப்பட்ட ஜனங்கள் எல்லாம் பாவம் செய்து மரித்து போனார்கள். ஆனால் அவர்கள் வளரும் அந்த 40 வருட காலத்தில் பிறந்த குழந்தைகள் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த குழந்தைகள் எல்லாம் பெரியவர்களாக வளர்ந்து அந்த சந்ததி பெருகி இருக்கிறது. இப்படி பரிசுத்த சந்ததி, எகிப்தின் பாவங்களை பார்க்காத, எகிப்து தேசத்தின் எல்லா பாவங்களையும் பார்க்காத ஒரு புதிய சந்ததி, அந்த வனாந்திர பயணத்தில் உருவான சந்ததிதான் கானானுக்குள் பிரவேசிக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்குள் விசுவாசம் இருக்கிறது. அதாவது 7 நாட்களில் எகிப்திலிருந்து கானானுக்குள் போய்விட முடியும். பயண காலம் 7 நாட்கள் போதுமானது. எகிப்திலிருந்து இவர்கள் புறப்பட்ட போதே கர்த்தர் புறப்பட்ட உடனே சொல்லுகிறார், 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒவ்வொருவரை அழைத்து கானானுக்குள் போய் அவர்களை பார்த்து வரும்படி மோசே ஐயா சொல்லுகிறார். எப்படி இருக்கிறது என்று கர்த்தருடைய வல்லமையின் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு இவர்கள் போய் எல்லாவற்றையும் சுற்றி பார்த்துவிட்டு யோசுவா ஐயாவும் காலேப் ஐயாவும் வந்து சொல்லுகிறார்கள். அதாவது அங்கு பெரிய பெரிய ராட்சச பிறவிகளாய் உயரமான மனிதர்கள் இருக்கிறார்கள். அங்கு பழங்கள் எல்லாம் மிகவும் செழிப்பாய் இருக்கிறது. ஒரு திராட்சை குலையை 2 பேர் தூக்கி கொண்டு வருகிறார்கள். அந்த அளவுக்கு கொண்டு வந்தே காட்டுகிறார்கள் மோசேயாவிடம். அவ்வளவு பெரிய நன்கு விளையக்கூடிய நல்ல ஒரு செழிப்பான இடமாய் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார். இவர்கள் இருவர் தான் நல்ல காரியத்தை சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்டதா இருந்தாலும் நாம் போகலாம், கர்த்தர் நமக்கு வெற்றி தருவார், நாம் அங்கு செல்லலாம் என்று தைரியமாய் சொல்லுகிறார்கள். ஆனால் மற்ற 10 பேரும் பயந்து, அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய மனிதர்களாய் இருக்கிறார்கள், நாம் போனால் அவர்கள் நம்மை கொன்று விடுவார்கள் என்று எல்லோரும் பயந்து கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்காமல் இருக்கிறார்கள். இதன் விளைவாக கர்த்தர் 40 வருடம் அந்த விசுவாசிக்காத ஜனங்களை 40 வருட வனாந்திர பயணத்தில் அழித்துவிட்டு விசுவாசம் உள்ள அடுத்த சந்ததி பிறக்கிறது. அவர்களை கானானுக்கு பிரவேசிக்க பண்ணுகிறார். அப்பொழுது யோசுவா ஐயாவும் காலேப் ஐயாவும் தலைமையேற்று அங்கு நடத்துகிறார்கள். யோசுவா ஐயா தான் தலைமையேற்று அவர்களை வழி நடத்துகிறார். தேசத்தை பங்கு போட்டு கொடுக்கிறார். அவரவர் சுதந்திர வீதத்தை அவரவர்களுக்கு கொடுக்கிற வேலையையும் யோசுவா ஐயா தான் செய்கிறார். இஸ்ரவேலர்கள் கானானுக்குள் போகிற அந்த காலகட்டம், கானானுக்குள் போய் அங்கு நுழையக்கூடிய அந்த கால நிலையை தான், அந்த காலகட்டத்தை தான் வேதம் சொல்லுகிறது. ஒரு செழிப்பான, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட, கர்த்தரால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பெண் என்று இஸ்ரவேலை குறித்து சொல்லப்படுகிறது. அது விசுவாச சந்ததியா இருக்கிறது. அதை தான் கர்த்தர் அலங்கரிக்கப்பட்ட பெண் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் விசுவாசம் உள்ள, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து பரிசுத்தமாய் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருக்கு பிரியமாய் கீழ்ப்படிந்து நடக்கிற மனிதர்கள் தான்
கர்த்தரால் அலங்கரிக்கப்பட்ட திருச்சபையா இருக்கிறது, மணவாட்டியா இருக்கிறாள் என்பதையும் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக இஸ்ரவேல் எனும் சந்ததி ஒரு பெண்ணாக அலங்கரிக்கப்பட்டு மெல்லிய புடவைகளை கொடுத்து சித்திர தையல் ஆடை, அப்படி என்றால் எம்ப்ராய்டரி என்று சொல்லுவோம், அப்படி நூல்களினால் அலங்கரிக்கப்பட்ட துணிகள், அந்த அழகழகான பூக்கள் நூல்களால் பின்னப்பட்டு எம்ப்ராய்டரி என்று சொல்லுகிறது இந்த கால பழக்கமா இருக்கிறது. இந்த வார்த்தையின்படி அப்படி அலங்கரிக்கப்பட்ட உடைகளை உடுத்தி கொண்டு மிகவும் அழகானவளாய் தோன்றுகிறாள். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த பெண், அவள் தேனையும் மெல்லிய மாவையும் நெய்யையும் சாப்பிடுகிறாள். கானானுக்குள் இஸ்ரவேலர்கள் நுழைந்த போது அங்க செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அதைதான் இது குறிப்பிடுகிறது. 13ஆம் வசனத்தில், நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யங்களை சுதந்தரிக்கும் சிலாக்கியத்தை பெற்றாய். இதுதான் கானானை சுதந்தரித்துக் கொண்ட இஸ்ரவேலர்களின் அந்த நிலை, அந்த பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். இதைதான் இந்த வேதவசனம் குறிப்பிடுகிறது. ஒரு பெண்ணாய் உருவகப்படுத்தி கர்த்தர் அவர்கள் வாழ்க்கை முறையே சொல்லுகிறார். இப்படியாக கானானுக்குள் பிரவேசித்தார்கள். இப்படி இஸ்ரவேல் எனும் குமாரத்தி கர்த்தருடைய பார்வையில் இஸ்ரவேலர்களின் இத்தனை வருட வனாந்திர பயணத்திலிருந்து அதற்கு முன்பிருந்தே கர்த்தர் எதை அழகுள்ள பெண்ணாக சொல்லுகிறார் என்றால், விசுவாசமுள்ள சந்ததியான இஸ்ரவேல் சந்ததி கானானுக்குள் பிரவேசித்த போது இருந்த நிலையைதான் அழகுள்ள பெண் என்று சொல்லுகிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு வெளிப்பாடா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவுக்கு கர்த்தரை விசுவாசித்து நாம் வாழ்கிறோமோ, அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய உயர்வு நிலையும் தாழ்வு நிலையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இதை புரிந்து கொள்வோம், விசுவாசமுள்ள சந்ததியாகவும். விசுவாசம் கர்த்தர் நமக்கு தரும் அலங்காரம் என்பதை புரிந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாக, அலங்கரிக்கப்பட்ட திருச்சபையாக, அதுதான் விசுவாசமுள்ள திருச்சபை. அப்படியாக நாம் மாறுவோம், கர்த்தருடைய கிருபையை பெற்றுக் கொள்வோம், நித்திய ஜீவனை அடைவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். மாரநாதா.